ஓய் பொண்டட்டி, அடியே என்னடி ரொம்ப நேரமா நானும் பார்க்குறேன், ஆள் வந்தது கூட தெரியாம யோசிச்சுட்டே இருக்க. என்னடி யோசிக்கிறேன், என்கிட்ட சொல்ல மாட்டியா? கார்த்தி, நீங்க எப்ப வந்தீங்க? சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். அதாண்டி, ஆள் வர்றது கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்ன மேடம்க்கு யோசனை? வேற என்னத்த நான் யோசிக்க போறேன்? உங்களை பத்தி யோசிப்பேன். இல்லன்னா இப்ப புதுசா நம்ம பாப்பா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்ப நம்ம பாப்பா நம்ம கைக்கு வந்து நம்ம கொஞ்சிறது, அதை பத்தி தான் கார்த்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ யோசிச்சுட்டே இருந்தாப்புல டவக்குன்னு உன் கையில் வந்துருமா? அதுக்குன்னு டைம் இருக்குல்ல, இன்னும் ஒரு மாசத்துக்கு மேலே இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் பாப்பா வரும். நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாப்பா உடனே கையில் வந்துருமா என்ன? வராதுதான், இருந்தாலும் ஒரு ஆசை தான். நம்மளோட பாப்பா எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி இருக்குமா, என்னை மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. அப்புறம் பையனா பொண்ணா, நான் ரொம்ப ஆசை இருக்குப்பா. எப்படியோ நல்லபடியா பிறந்தா சரி. ஆனா பயமா இருக்கு கார்த்தி. பையம்மா, என்ன பையன் உனக்கு? இப்ப நான் தான் கூட இருக்கேன்ல. நீங்க கூட இருக்கீங்க, நீங்க கூட இருந்து என்ன பண்றது? என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? நான் கூட இருந்தா உனக்கு எவ்வளவு தைரியமா எவ்வளவு தெம்பா இருக்கும். நீ பாட்டுக்க நீங்க கூட இருந்து என்ன பண்றதுன்னு இப்படி சொல்லிட்ட. என்ன சாதனா? பின்ன என்ன, நீங்க கூட இருந்தாப்புல எனக்கு வயிறு வலிக்காத என்ன? வலிக்கும்ல, ரொம்ப வலிக்குமாமே. அதுவும் ஆபரேஷன் பண்ணா வயிற்றெல்லாம் கிழிப்பாங்க. எனக்கு பயமா இருக்குப்பா, அதை நினைச்சு பார்த்தாலே. அதை பத்திலாம் நினைச்சு பார்க்க கூடாது சாதனா. நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன். வலி வரும் தான், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பொறுத்துக்க தானே வேணும். வலி என்ன ஷேர் பண்ணியா வாங்கிக்க முடியும்? அந்த ஆப்ஷன் இருந்தாலும் நீங்க அப்படியே எங்ககிட்ட தள்ளி விட்டுருவீங்க. அந்த ஆப்ஷன் இல்லாத வரைக்கும் ரொம்ப நல்லதா போச்சு இல்லடி? என்னடி இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்ட? நான் என்ன தப்பா சொன்னேன்? அது கரெக்டு தானே. அந்த ஆப்ஷன் இருந்தா பொண்ணுங்க எல்லாம் எங்க பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவீங்கல்ல. என்னமோ உண்மையை சொன்னா கோபம் வருதா? அவன் மூஞ்சியை கொண்ட காட்டுங்க. ஹலோ, உங்க திருமுகத்தை இந்த பக்கம் கொஞ்சம் காட்டுறீங்களா? உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்கோ. என்னப்பா? ஏய் பொண்டாட்டி, என்னடி இவ்வளவு நேரம் மூஞ்சி அழகா சிரிச்சுக்கிட்டு எப்படி இருந்த? இப்ப பாரு, கோவத்துல கொந்தளிச்சு போயிருக்க. எப்படி டக்கு டக்குன்னு ரியாக்ஷன் மாத்துற? என்னைய பாரு, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறேன் பத்தியா? என்னை மாதிரி எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கவே. சும்மா எது சொன்னாலும் உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க படிங்கிட்டு. பேசுவடா, நீ பேசுவ. நீ ஏன் பேச மாட்ட? உனக்கு வலி வந்தா தானே தெரியும். நீ கம்முன்னு இருந்துட்டு அதை கூட கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சிட்டு போயிருவீல்ல, அதனால நீ பேசுவ. ஹலோ மேடம், அதுக்கு நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது? அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நான் தானே பையனை பார்த்துக்கணும், தூக்கி தூங்க வைக்கணும், நிறையா வேலை இருக்குல்ல. இதோட வேலை முடிஞ்சிருச்சா? குழந்தை பிறந்தானே, அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் நான் தானடி பார்க்க போகிறேன். அதுக்கு என்னடி பண்ணுறது? சொன்னா சொல்லினாலும் நம்ம பாப்பா பிறந்தானே, நீங்க தான் பார்க்கணும் எல்லாமே. அதெல்லாம் பார்ப்பேன் செல்லுக்குட்டி. பாப்பாவையும் பார்ப்பேன், என்னோட செல்ல பொண்டாட்டியும் பார்ப்பேன். அப்படியே பேசி பேசி அப்படியே மயக்கிறீங்க ஆளை. இந்த கோவம் போயிடுச்சு. பின்ன சின்ன சின்ன பொய் சொன்னாதானே கோவம்லாம் கட்டுக்குள்ள வரும். சின்ன சின்ன பொய் சொல்றதுல தப்பு இல்லை சாதனா. என்னது பொய் சொன்னீங்களா? அடியே, நீ ஏன்டி நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்நியன் மாதிரி மூஞ்சியை மாத்திக்கிட்டே இருக்க? சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். நான் பார்க்காம யாரு பார்க்க போறா? முதல்ல மூஞ்சியை மாத்துடி. ஏன் இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்ச? நல்லா தானே இருக்கு. இந்த மூஞ்சியை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணீங்க. இப்ப மட்டும் மூஞ்சி கசந்து கிடக்கோ? அடியே, சிரிச்சுக்கிட்டு இருடின்னு சொன்னேன்டி. ஏன்டி எதை சொன்னாலும் உனக்கு குத்தமா போச்சு? பப்பப்பா, இந்த பசங்க நிலைமை ரொம்ப மோசம். ஆமா, சரி போங்க, எனக்கு டயர்டா இருக்கு. ஏதாச்சும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் பாட்டிகிட்ட கேட்டா பாட்டியே எடுத்துட்டு வருவாங்க. என்னையும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தீங்களா, இப்போதைக்கு ஜூஸ் கேக்குறேன், அதையே போட்டுட்டு வர மாட்டேங்கிறீங்க. இதுல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையும் பார்த்து பார்க்கலாம், என்னையும் பார்த்து பார்க்கலாம். எப்படி இருக்கு இப்போ? ஒரு ஜூஸ் கூட போட முடியல உங்களால. அம்மா தாயி, இப்பவே நீ அங்கே வரைக்கும் போயிட்டியா? ஜூஸ் தானடி, போட்டுட்டு வரி. உனக்கு எத்தனை வகையான ஜூஸ், எத்தனை டம்ளர் வேணும் எல்லாத்தையும் சொல்லிருந்தாயி, நான் போட்டுட்டு வந்துடுறேன். அந்த பையன் இருந்தா சரி, கொஞ்சம் மிரட்டி வச்சாதான் நீங்களும் சரிப்பட்டு வருவீங்க போல. உங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே இருந்தா கதைக்கு ஆகாது. அடிக்கடி
உள்ளக்க தூங்கிட்டு இருக்க மிருகத்தை வெளியில எழுப்பி விட்டாதான் எல்லாம் கரெக்டாகும். போங்க போய் போட்டுட்டு வாங்க. மேடம்க்கு அப்படி என்ன மிருகம் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு? பூனைக்குட்டியா இல்லை எலிக்குட்டியா? ஞானக்குட்டி. சரி சரி, யானைக்குட்டிய பத்திரமாவே வச்சுக்க, நான் போய் போட்டுட்டு வரேன். பாவம் கார்த்தி ரொம்ப தான் மறைச்சிட்டனும். இருக்கட்டும் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வேலையை பார்க்க மாட்டாரு. அப்புறம் பாப்பா பிறந்தானே எப்படி பார்ப்பாரு? இப்பலேருந்தே ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதான். எங்க அதிசயமா வீட்டில் யாரையுமே காணோம். எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தா கேள்வி கேட்கறதுக்குன்னே 2 பேரும் உட்காந்துருப்பாங்களே. இன்னைக்கு யாரையுமே காணோம், அதிசயமா இருக்கு. மீரா வந்துட்டியா? வந்தோன்னு தனியாக பேசிக்க நிற்கிறேன். எவ்வளோ நேரம் ரெடி பண்ண? எங்கே போயிட்டு வந்த நீ? அதானே பார்த்தேன், என்னடா நம்ம வந்தோடனே கேள்வி கேட்க ஆள் இருக்குமே, யாரையுமே காணுமேன்னு பார்த்துட்டேன். நல்ல வேலை வந்துட்டேன். நானாம்மா படத்துக்கு போயிட்டு வந்தேன். படத்துக்கா? யார் கூட? சிவா கூட தான் போயிட்டு வந்தேன். ஏன் உங்களுக்கு தெரியாதே? எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறீங்க. நான் எங்கே போகிறோம்னு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. என்னடி சொல்கிற? என்ன பிளான் பண்ணி பண்ணாங்க? உன் கல்யாணத்தை சொல்கிறியா? ஆமாம், எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணுறீங்க. அப்புறம் நான் எங்கே போகிறோம்னு தெரியாத மாதிரியே கேட்குறேன். ஏன் வயலில் சொல்லணுமா? மீரா, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அதனால தான் அப்பா அப்பா உங்ககிட்ட சரியாக பேசுறதில்ல, தெரியுதா? ஆமாம்மா, நீங்கள் மட்டும் அப்படியே சரியாக கரெக்டாக பண்ணுறீங்க. பொண்ணு வாழ்க்கை பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். அதனால நான் உங்ககிட்ட பாசத்தை எதிர்பார்க்கணுமா? அப்பா பேசலைன்னா போட்டோம், அதுக்காக எனக்கு பிடிக்காதெல்லாம் நான் செய்ய முடியாது. இவளுக்குன்னு இந்த அளவுக்கு வந்துருச்சு, இவளை விடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகும். இங்கே பாரு மீரா, நானும் அப்பாவும் உன்னோட நல்லது தான் செய்வோம். ஜோசியரெல்லாம் பார்த்து நாள் குறிச்சாச்சு. இன்னும் ஒரு 2 வாரத்தில் கல்யாணம், சரியா? சும்மா மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்காத. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். அந்த தம்பியோட பழகி பார்த்தா தானே தெரியும். சும்மா பிடிக்கலன்னா என்ன கலரை பார்த்து சொல்றியா? கலரை பார்த்துலாம் இல்லைம்மா, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சும்மா ஜோசியர் பார்த்துட்டு வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்போ தான் புரியுது எல்லாம் உங்களோட பிளான். நான் கூட என் ஃப்ரெண்டு என்னடா திடீர்னு என்னை பார்க்க வந்து அவளா வந்து பேசுகிறாளேன்னு கொஞ்சம் ஸ்டவுட் பட்டேன். இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? எந்த ஃப்ரெண்டு? அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என் ஃப்ரெண்டு இருக்கால்ல தேவி, அவள் இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருந்தா. அவளாக வந்து என்கிட்ட பேசுனா. பேசிட்டு நீயும் உங்கள் மாமாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னீங்க, பண்ணிட்டீங்களா? அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்கிறா. நானும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மறந்துட்டோமோ, நமக்கு தலையில் அடிபட்டதில் எல்லாம் மறந்துருச்சோ அப்படின்னு கொஞ்சம் நேரம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சிவா எல்லாத்தையும் புரிய வச்சார். எல்லாம் உங்களோட பிளான். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நீங்களும் கரெக்டாக கல்யாணத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. 2யும் பார்த்தா இது உங்களோட பிளான் மாதிரி தான் தெரியுது. எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க? பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டல்ல, அதோட விட வேண்டியதானே. ஏய், நிஜமாவே உன் ஃப்ரெண்டெல்லாம் நான் பார்க்கவே இல்லடி. உன் ஃப்ரெண்டை நான் போய் எங்கே பார்க்குறேன்? அவன் நம்பர் எனக்கா தெரியும்? அவள் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ வந்து சொல்லிட்டா. அவள் சொன்னது எல்லாமே உண்மைதான்டி. நீ பழசெல்லாம் மறந்துட்ட. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா உண்மைதான் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே விடு. நீ வேணா அசோக் தம்பிட்ட போய் கேட்டுப்பாரு. பொய்ன்னு தெரிஞ்சு அதை எப்படிமா உண்மைன்னே சொல்கிறேன்? எல்லாம் நீங்கள் பண்ண பிளானு, தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. இப்போ பார்த்தா அப்படியே திருப்பி விடுறீங்க. நான் போய் இப்போ அசோக்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்ல போகிறாரு? ஆமான்னு தான் சொல்லுவார். உடனே நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம். அப்படித்தானே? நான் இது வரைக்கும் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ முடிவு பண்ணிட்டேன், நான் சிவாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவங்க வீட்டில் வந்து கூடிய சீக்கிரத்தில் பேச சொல்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக எனக்கு கல்யாணம் பண்ணுற வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த அசோக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. அப்பா கிட்டேயும் சொல்லிடுங்க. நான் தனித்தனியாக எல்லாட்டையும் சொல்ல முடியாது. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போறா? ஃப்ரெண்டு வந்தா ஓகே, எதார்த்தமா தான் வந்து சொல்லிருப்பா போல. அதை கூட உண்மை நம்ப தெரியாதா? இந்த சிவா சரியான கேட்டுக்கிட்டவனா தான் இருப்பானோ? அவையும் இப்படி பண்ணி விடுறேன். அப்போ அன்னைக்கு மாப்பிள்ளை சொன்னதும் கரெக்டு தான். மாப்பிள்ளை ஒன்று சொல்ல, இவன் வேற மாதிரி மீராக்கிட்ட சொல்லி சண்டை வர விட்டான்ல, அதே மாதிரி தான் இப்போவும் பிளான் பண்ணுறேன். அவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, தப்பான எண்ணம் இருக்குது. மீராவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் மீரா கிட்ட இப்படி பொய்யா சொல்லி எடுத்துடுறேன். இவளுக்கு எப்படி நான் உண்மையை புரிய வைக்கிறதுனே தெரியலையே. மிரட்டி உருட்டியாச்சும் கல்யாணத்தை நடத்தியே தீரணும். அந்த சிவா பையலுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணியே கொடுக்கக்கூடாது. இந்த மனுஷன்ட்டு சொன்னால் அவர் வேற குதிப்பாரே. 2 வாரம்னு அது கூடவே கல்யாணம் பண்ணுற மாதிரி கோயிலில் போய் கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். என்ன சிவா, வீட்டுக்கு சாப்பிட வருவான்னு பார்த்தேன், வரலேன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதாப்பா? இல்லைம்மா, நான் தான் சொல்லிட்டு போனேன்ல மீராவோட படத்துக்கு போகிறோம்னு. அப்படியே சாப்பிட்டு வந்துட்டேம்மா. உங்ககிட்ட சொல்லாம தான் பார்த்தேன்.
அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல. சரி வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு வந்துட்டோமா. நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டதெல்லாம் இருக்கணும்டா. இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா எப்படிடா? மீரா என்னதான் சொல்றா? மீரா கூடிய சீக்கிரத்துல ஓகே சொல்லிடுவான்தாமா நினைக்கிறேன். எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்குது. சரிடா, ஏதோ சீக்கிரத்தில் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா தேவையில்ல. இந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு எஸ் ஆயிடலாம். இங்கே இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லைடா. ஏமா அப்படி சொல்ற? ஏன் என்ன பிரச்சனை? ஏண்டா, என்னன்னு உனக்கு தெரியாதா? மீரா வந்ததுலேருந்து பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டியா? அம்மா பழசெல்லாம் மறக்கணும் தான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எதுக்குமா அதையே ஞாபகப்படுத்துற? டேய், உன் பொண்டாட்டி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா. என்னம்மா சொல்ற? கவியா? ஆமாடா, அவளே தான்டா. இந்த வீடு எப்படிடா அவளுக்கு தெரியும்? எப்படியோ ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து உன்னை கேட்டு ஒரே ஆடாண்டா. நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், அவனை பார்த்துட்டு தான் போக நின்னான். ஏதோ பேசி சமாளித்து அனுப்பிச்சி வச்சுட்டேன்டா. அதான்டா சொல்கிறேன், மீராவை கல்யாணம் பண்ணிட்டு வேறு எங்கிட்டாச்சும் போயிடும்டா. இல்லாட்டினா வச்சுக்க, மறுபடியும் அவள் வந்து தொந்தரவு பண்ணுவா. இந்த விஷயம்லாம் மீராக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஏறுறது கூட பார்க்க மாட்டா. அவன் எதுக்குமா இங்கே வரா? ஏதோ தெரியாம அவளை கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரியான முட்டாளா இருந்திருக்கேன். அவள் பணக்காரி, காசு பணம் நிறையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தானே தெரியுது ஒன்றுமே இல்லை, எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு. அதனால தான் அவளை டைவர்ஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவள் வந்துட்டாளா? அதுக்கு தான் சொன்னேன் 1000 தடவை, அவள் வேணாண்டா வேணாண்டான். நீ தான் லவ் கிவ்னு சொல்லி கல்யாணத்தை அவசரமாக முடிச்சு இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு பாரு. அவளை டைவர்ஸ் பண்ணால் அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. பேசாமல் மீராவை கல்யாணம் பண்ணிட்டு தெரியாமல் எங்கேயாச்சும் போயிருங்க. அதுதாம்மா நானும் மீராவை எப்படியாச்சும் ஓகே சொல்ல வைக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சொல்லுவா, நாளைக்கு சொல்லுவான்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவள் சொல்கிற மாதிரி தெரியலையம்மா. ஆனால் கூடிய சீக்கிரம் சொல்லிடுவா. நீ வேற கவிக்கு வேற அந்த வீடு இருக்க தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றியே. அவள் சும்மா இருக்க மாட்டா, ஏதாச்சும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பா. இனிமேல் அவள் வந்தானா வீட்டுக்குள்ளே விடாத. வராமலாம் இருக்க மாட்டாடா. வீடு தெரிஞ்சிருச்சுல, அடிக்கடி வருவா. இதில் வேற நீ மீரா பின்னாடி சுற்றுறது, கல்யாணம் வரைக்கும் போகிறதுலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவளை தாண்டா. இல்லைம்மா, அவளுக்கு தெரியாது. தெரிகிறதுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று பண்ணி மீராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுருவாம்மா. திருட்டுத்தனமாக கூட பண்ணிடுவேன். நீ கவலைப்படாத. அந்த கவி நமக்கு வேணவே வேணாம். அவள் வந்து என்ன கெஞ்சிட்டு போனாளா? ஆமாடா, சிவா எங்கே ஃபோன் அடித்தாலும் எடுக்க படிக்கிறாரு. வேறு யாரோ எடுக்கிறாங்க, நம்பரை மாற்றிட்டாரா, நம்பர் கொடுங்க அப்படி இப்படின்னு ஒரே அழுக ஆர்ப்பாட்டம் தான்டா. என்னை சேர்த்து வைங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ புலம்புனாடா. கொஞ்ச நேரத்தில் என் மனசே கரைஞ்சிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேளை அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஸோ அம்மா, நீ பாட்டுக்கு அவள் அழுகுறான்னு மனசு இனச மாத்திராத. மீராவை கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்க. உங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு, நிறைய நகை சேர்த்து வச்சுருக்காங்க, காசு சேர்த்து வச்சுருக்காங்க. வீடு, சொந்த வீடு அவங்க பேரில் தான் இருக்குது. பொண்ணுக்கு தான் வரும். எல்லாமே நமக்கு தான்மா. அப்புறம் ஊரில் நிலம்லாம் நிறையா கிடக்கு. அதனால தான் மீராவை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியும்டா, அம்மாவுக்கு தெரியாதா? நம்ம அங்கே இருக்கும்போதே அவளை நகை மீராக்கு சின்ன வயசுலேருந்தே சேர்த்தாங்கடா. அப்போ இவ்வளோ சேர்த்துருப்பாங்க, அதெல்லாம் நல்லா தெரியும்டா. ஆனால் என்ன, சீக்கிரத்தில் பண்ணணும். சரிம்மா, சொல்லிட்டில்ல. இன்னும் ஒரு வாரத்தில் எப்படியாச்சும் ஓகே சொல்ல வச்சு நான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். சரி, அப்பா எங்கம்மா? அவளுக்கு தான் வீடு தெரிஞ்சு வச்சுலடா. அதான் கொஞ்ச நாளைக்கு பக்கத்தில் வீடு கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்காரு. அதுவும் கரெக்டு தான், பார்க்க சொல்லு. சரி சிவா, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. மீரா எவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்கிறாளோ அது நமக்கு நல்லது. இல்லைன்னா அவள் வாட்டுக்க போலீஸ் ஈலீஸ்ன்னு போயிட்டானா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அவளே ஒரு பையன்தாங்கோலி, அவளாச்சும் போலீஸ் போகிறதாவது அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. நம்மக்கிட்ட கெஞ்சிக்கிட்டே தான் இருப்பாள். கெஞ்சிக்கிட்டே இருந்தால் நல்லது தான்டா. கோவம் வந்து வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சானா அது நமக்கு ஆபத்தாயிரும்ல. நம்ம எஸ் ஆகுறதா நமக்கு நல்லது. சரிம்மா, சொல்லிட்டில்ல, வீடியோ பார்த்துக்கோ. சரிம்மா, நான் போய் மீரா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். பேசி தான் அவள் மனசை மாற்றணும். ஒரு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன, ஒரு வாரம் என்ன, இன்னும் 2 நாள்லேயே அவள் ஓகே சொல்லிடுவா பாரு. அந்த அளவுக்கு அவள் மனசை மாற்றி எல்லாத்தையும் என் பக்கம் சாதகமாக மாற்றி வச்சுருப்பேன். ஒரு வாரத்தில் கல்யாணம், அதுக்கு உண்டான வேலையை நீ பாரு. கோயிலில் தான்டா பண்ண முடியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ண முடியாது. அதெல்லாம் அம்மா ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிடுறேன், நீ ஓகே மட்டும் சொல்ல வை, அது போதும்டா. சரிம்மா, நீ கவலையே படாத. இப்போ தடவை அந்த ஒன்றும் இல்லாதவ மாதிரி மருமக இல்லை, நல்ல மருமக, வசதியான மருமக. அந்த மருமக தான் உனக்கு வருவா. நீ கவலைப்படாமல் ரெஸ்ட் எடுப்போம். அது போதும்டா எனக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டியாடி? உனக்கு தெரியக்கூடாதுன்னா அங்கேருந்து இங்கே வந்து வீடியோ மாற்றி வந்தேன். இங்கே வந்தது எனக்கு என்னமோ மீரா கிடச்சா. மறுபடியும் இங்கே நீ வந்துட்டியா?
நீ என் வாழ்க்கையில் போனது தான், மறுபடியும் வந்து ஒட்டவே முடியாது. உன்னை லவ் பண்ணதான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு. அழகா இருக்கான்னு பார்த்து லவ் பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாதவளை கல்யாணம் பண்ணி ஒன்றத்துக்கு இல்லாமல் ஆயிட்டேன். ஆனால் இப்போ மீராவை கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆயிடுவேன்.